ஃபைண்ட் 20% ஆஃப் 30% ஆஃப் 40% ஆஃப் 50% ஆஃப் 100 என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 20% கொடுத்துருக்காங்க. அப்போ 20%னாவே சொல்லியிருக்கேன், டிவைடட் பை 100 எழுதிக்கணும். ஓகேங்களா? 0 கேன்சல் பண்ணி 2/10 எழுதினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, நெக்ஸ்ட் இன்ட்டு ஆஃப்னா மல்டிபிள் 30% இருக்கு. இப்போ 30/100 எழுதுங்க. இன்னொரு ஆஃப் இருக்கு, மல்டிபிள் போடுங்க. 40% இருக்கு. இப்போ 40 டிவைடட் பை 100 எழுதுங்க. அப்புறம் ஆஃப்னு இருக்கு, இன்னொரு மல்டிபிள் போட்டுங்க. 50% இருக்கு. இப்போ 50 டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதுங்க. இன்னொரு ஆஃப் போட்டு 100 இருக்குது. இப்போ மல்டிபிள் போட்டு 100 எழுதிங்க. அங்கே எதுவும் பர்சன்டேஜ் இல்லை, அதனால 100 மட்டும் எழுதுனா போதும். சரி, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. போதும். இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணலாம், இங்கேயும் ஒரு 0 கேன்சல் பண்ணலாம், இங்கேயும் ஒரு 0, இங்கேயும் ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 100 இருக்குது. 2 0 இருக்குது மேலே, 2 0 இங்கே கேன்சல் பண்ணுங்க. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல். மீதி மட்டும் எழுதுங்க. இப்போ 2/10 இன்ட்டு 3 டிவைடட் பை 10 இன்ட்டு 4 இன்ட்டு 5. சரிங்களா? மீதி எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. இதை மல்டிபிள் பண்ணுங்க. 4/20 20 இன்ட்டு 3 60 60 இன்ட்டு 2 120 வரும். 120 டிவைட் பை கீழே என்ன வரும், 10 இன்ட்டு 10 100 அப்படின்னு. ஓகேங்களா? ஒரு 0 கேன்சல் பண்ணுங்க. 12 டிவைட் பை 10 அப்படின்னு. இது எப்படி எழுதலாம்னா, கீழே ஒரு 0 தான் இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம், 1.2 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஒரு 0 இருந்தால் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும். 1.2 ஆன்சர் அங்கே இருந்து பாரு, பி ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. என்ன 3 3 3ன்னு வந்துச்சுன்னா நடுவில் ப்ளஸ்லாம் எதுவும் இல்லைன்னா ஆன்சர் வந்து என்னது, பி தான், 3 தான். சரிங்களா? அது உங்களுக்கே தெரியும். நான் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன் மெத்தட். இங்கே பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்ன்னு எடுத்துங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 எழுதிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸு இதை எக்ஸ்ன்னு எழுதிட்டோம். ரெண்டுக்கும் என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணுங்க. இங்கே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வரும். இங்கே ஸ்கொயர் பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணிட்டீங்க. இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகும். ஒரு ரூட்டு கேன்சல் ஆகும், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும். சரிங்களா? இங்கே என்ன இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே ஒரு ரூட்டும் அந்த ஸ்கொயரும் கேன்சல் பண்ணுங்க. அப்போ இங்கே 3 மட்டும் இருக்கும். மீதி √3 √3 √3 எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். இங்கே எக்ஸட்ரா இருக்குது, எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 அப்படியே எழுதிக்கலாம். இந்த √3 √3 √3 இதை தான் நம்ம எக்ஸட்ரா தான் இருக்குது. அதான் நம்ம என்ன எடுத்துட்டோம், எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். அப்போ இதை வந்து எக்ஸ்ன்னு எழுதிங்க. அப்போ என்ன வரும், 3, இது வந்து எக்ஸ். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3x. சரிங்களா? சரி, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3x. இதுவும் எக்ஸ் கேன்சல் பண்ணிடணும். சரிங்களா? எக்ஸ் கேன்சல் பண்ணலாம் தாராளமாக. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 3ன்னு வரும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து 3. இந்த மாதிரி சமுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தேவையில்ல, பார்த்தோன்னே டிக்கெட்ஸ் எடுங்க. சரிங்களா? √5 √5 √5 √5 அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன வரும், ஆன்சர் 5 தான் வரும். சரிங்களா? பார்த்தோன்னே டிக்கெட்ஸுங்க எப்படின்னு மெத்தட்ஸ் மாதிரி தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம ரூட் ஆஃப் 25% மைனஸ் 5% என்னன்னு கேட்குறாங்க. இது பார்த்தோன்னே 5%, ரூட் ஆஃப் 25%னா 5% மைனஸ் 5% ஈக்குவல் டு 0% டிக்கெட்ஸ் ஆகுங்க. அப்படி எல்லாம் தப்பு அது. சரிங்களா? பொறுமையாக போடுங்க. √25 தான் 5. ரூட் ஆஃப் 25%னா அது 5 கிடையாது. என்னன்னா ஸ்கொயர் ரூட் அப்படி எழுதிங்க. 25%னா உங்களுக்கு தெரியும், 25 எழுதணும். பர்சன்டேஜ்னா டிவைட் பை 100 எழுதணும். ஓகேங்களா? மைனஸ் இந்த 5% 5/100 எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, 25க்கு ரூட் எடுத்தோம்னா 5 டிவைட் பை 100 ரூட் எடுத்தோம்னா 10 மைனஸ் 5 மறுபடியும் என்ன வரும், 100 வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணும், இங்கே 100 இருக்குது, ஆனால் இங்கே கீழே என்ன இருக்குது, 10 தான் இருக்குது. அப்போ இதையும் மைனஸ் பண்ணோம்னா இதையும் 100 மாற்றணும். அதுதான் எல்சிஎம். இங்கே 100 மாற்றோம்னா இங்கே 10 மல்டிபிள் பண்ணணும், 100 ஆயிரும். இப்போ கீழே மட்டும் 10 மல்டிபிள் பண்ணால் வேல்யூ மாறும் இல்லையா? இப்போ மேலே இங்கேயும் 10 மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ மல்டிபிள் 10 டிவைட் பை 10. இங்கே மட்டும் இந்த டைம் தான். அப்போ என்ன வரும், 50 டிவைட் பை 100 வந்துடும். ஓகேங்களா? 5 10 மல்டிபிள் பண்ணால் 50, 10 10 100 மைனஸ் இங்கே 5/100. ஓகேங்களா? இப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே கீழே 100 ஆயிடுச்சு. அப்போ கீழே 100 போட்டுங்க. 50 மைனஸ் 5 50 மைனஸ் 5 என்ன வரும், 45 டிவைட் பை 100. ஓகேங்களா? 100க்கு 45 மார்க் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி மீனிங். அப்போ என்ன வரும், என்ன பர்சன்டேஜில் மார்க்கு, 45%. ஓகேங்களா? என்ன ஆன்சர், பி ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் சம்ம. சதுரத்தின் பரப்பளவு 36 x⁴y². ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு கொடுத்துக்கிறாங்க, எனில் அதன் பக்க அளவு என்னன்னு கேட்குறாங்க. சரி, சதுரத்தின் பரப்பளவுனாவே உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், பக்கம் இன்ட்டு பக்கம். அதாவது ஏ ஸ்கொயர், ஏன்றது பக்கம், அப்போ ஏ ஸ்கொயர் வரும். பக்கம் இன்ட்டு பக்கம்னா பக்கம் ஸ்கொயர், அதான் ஏ ஸ்கொயர். என்ன கொடுத்துட்டாங்க, 36 x⁴y² கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா?
என்ன கேட்குறாங்க, அதன் பக்க அளவு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஏ ஸ்கொயர்னா இந்த வேல்யூ. அப்போ ஏ ஈக்குவல் டு அப்படின்னா அப்படியே ரூட் வரும். என்னது 36 எக்ஸ் பவர் 4 ஒய் ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகேங்களா, சரி. 36 ரூட் எடுத்தா 6, எக்ஸ் பவர் 4க்கு ரூட் எடுத்தா எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தா ஒய். சரிங்களா, அப்போ அதனுடைய பக்க அளவு என்னது 6 எக்ஸ் ஸ்கொயர் ஒய். சரிங்களா, எனக்கு இது ஆன்சரு 6 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இந்த ஆன்சர். சரிங்களா, ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு 48 எம் ஸ்கொயர் என் கியூப் சதுர அலகுகள் மற்றும் நீளம் 8 எம் என் ஸ்கொயர் அலகுகள் எனில் அகலம் என்னன்னு கேட்குறாங்க. செவ்வகத்தினுடைய பரப்பு கொடுத்துட்டாங்க, நீளம் கொடுத்துட்டாங்க, அகலம் என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கே தெரியும் செவ்வகம்னாவே நீளம் இன்ட்டு அகலம், அதுதான் வந்து பரப்பு. செவ்வகத்தின் நீளம் இன்ட்டு அகலம் என்ன வருது, 48 எம் ஸ்கொயர் என் கியூப், எம் ஸ்கொயர் என் கியூப் எழுதிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீளம் கொடுத்துட்டாங்க 8 எம் என் ஸ்கொயர், நீளம் வந்து என்னது 8 எம் என் ஸ்கொயர், நீளம் எழுதிட்டீங்க. இன்ட்டு அகலம் என்னது அதான் கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் டு 48 எம் ஸ்கொயர் என் கியூப் அப்படி எழுதிங்க. அப்போ அகலம் ஈக்குவல் டு இந்த 8 எம் என் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துருங்க. இப்போ 48 எம் ஸ்கொயர் என் கியூப் வகுத்தல் பெருக்கல்ல தான் இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல் ஆயிரும். அப்போ 8 எம் என் ஸ்கொயர். ஓகேங்களா, ஒரு எம்மை கேன்சல் பண்ணுங்க, இந்த எம்மையும் இங்கே எம் ஸ்கொயர் தான் இருக்குது, எம் இன்ட்டு எம்னு இருக்கும், ஒரு எம்மை கேன்சல் பண்ணுறோம், ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் எம் இருக்குது, என் ஸ்கொயர் இருக்கு. சரிங்களா, அப்போ இங்கே என் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்க, மீதி என் மட்டும் வரும். இங்கே 8 8, இங்கே 6 8 48. அப்போ அகலம் என்ன வரும் 6 எம் என். ஓகேங்களா, இதுதான் அகலம். எங்கே இருக்கு பாருங்க, ஏ ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம இந்த வேல்யூ ஆஃப் கொடுத்துருக்காங்க, இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இருக்குது, இது காமனாக என்ன இருக்குன்னு பாருங்க, எக்ஸ் காமனாக இருக்குது, அதை வெளியிடுங்க. இப்போ மேலே எக்ஸை வெளியெடுத்துட்டீங்க, அப்போ இங்கே என்ன வரும் எக்ஸு மைனஸ் 2xல எக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 2. ஓகேங்களா, வகுத்தல் இங்கேயும் அதே மாதிரி எக்ஸ் வெளியிடுங்க, எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மீதி எக்ஸ் ப்ளஸ்ஸு 2xல எக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மீதி 2. ஓகேங்களா, இன்ட்டு மல்டிபிள் கொடுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள் 3x + 6 இருக்குது. இப்போ 3x + 6ல என்ன காமனாக எடுக்கலாம்னா 3 எடுக்கலாம் வெளியே. இப்போ 3 எடுத்தீங்கன்னா 3xல 3 எடுத்தீங்கன்னா என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் 6ல் 3 எடுத்துட்டீங்க, அப்போ என்ன வரும் 2. சரிங்களா, 3 2 6 வகுத்தல் கீழே என்ன ஆகுது எக்ஸ் மைனஸ் 2, இதில் எதுவும் எடுக்க முடியாது, அப்படியே கிட்ட. இவர் இந்த எக்ஸ் மைனஸ் 2வையும் கேன்சல் பண்ணிடுறீங்க, இந்த எக்ஸ் மட்டும் தான் இருக்குது மேலே. அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த x + 2வையும் கேன்சல் பண்ணிடுறீங்க, இந்த 3 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. சரிங்களா, இப்போ பாருங்க இந்த எக்ஸும் இருக்குது, இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிடுங்க, மீதி எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, ஒன்றே ஒன்று தான் இருக்குது, 3 மட்டும் தான் இருக்குது. இப்போ என்னது ஈக்குவல் டு 3. ஆப்ஷன் என்னது பி. சரிங்களா, நெக்ஸ்ட் சம்ம 5 பாடங்களுக்கு 420 மதிப்பெண்கள் வாங்கிய சதீஷ் கணித பாடத்தில் 82 மதிப்பெண்களுக்கு பதிலாக 92 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் அவன் வாங்கும் சதவீதம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ 5 பாடத்துக்கு எவ்வளவு மதிப்பெண் எடுத்துக்கிறான், 420 மதிப்பெண் எடுத்துக்கிறான். சரிங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா கணித பாடத்துல 82க்கு பதிலாக 92 எடுத்திருந்தா என்ன சதவீதம்னு கேட்கறாங்க. அவன் 82க்கு எடுத்து தான் கூட்டியிருக்காங்க 420ன்னு, அதுக்கு பதிலாக 92 எடுத்திருந்தா என்னன்னு கேட்கறாங்க. அப்போ 82க்கும் 92க்கும் என்ன வித்தியாசம், ஒரு 10 மார்க் அதிகமா எடுத்திருந்தா என்ன சதவீதம் கேட்கறாங்க. இப்போ 10 மார்க் அதிகமா எடுத்துக்கிறோம், அப்போ 420 டோட்டலோட என்ன பண்ண, ஒரு 10 மார்க் கூட்டிங்க. 10 மார்க் கூட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 430ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ 430 டோட்டல் வாங்கிட்டான்னு அர்த்தம். சரிங்களா, இது எத்தனை சதவீதம் கேட்கறாங்க, 430 கூட்டி 430 ஆயிடுச்சுங்களா, எத்தனை பாடத்துக்கு 5 பாடங்களுக்கு, அப்ப என்ன பண்ணோம் 500. சரிங்களா, அப்ப 500க்கு அவன் எவ்வளவு மார்க் எடுத்துக்கிறான், 430 மார்க் எடுத்துக்கிறான். இதனோட சதவீதம் கேட்கறாங்க, 100ஆல பெருக்குங்க. சதவீதம்னா 2 0 2 0 கேன்சல் பண்ணுங்க, 5ஐயும் 430 கேன்சல் பண்ணுங்க, 1 5 5. இங்க பாத்தீங்கன்னா 8 5 40, மீதி 3 30ன்னு வருது, 6 5 30. ஓகேங்களா, 86. அப்ப 86% மார்க் எடுத்திருப்பான். என்ன மார்க்கு, ஏ ஆப்ஷன். சரிங்களா, நெக்ஸ்ட் சம்ம கீழே கொடுக்கப்பட்ட படத்தில் வட்டத்தின் விட்டம் டி எனில் ஒட்டுமொத்த சதுரத்தின் பரப்பு என்னன்னு கேட்கறாங்க. இந்த சதுரத்தினுடைய பரப்பு என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். வட்டத்தின் விட்டம் டி கொடுத்துட்டாங்க, அப்ப நம்ம என்ன பண்ணணும், மைண்ட்ல என்ன தோணும்னா ஒவ்வொரு வட்டத்தினுடைய பரப்பும் கண்டுபிடிச்சிட்டு கூட்டி அப்புறம் இந்த கேப் எல்லாம் கூட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லைங்க, ஈஸி மெத்தட், ஷார்ட் ட்ரிக்ஸ். என்னன்னா விட்டம்னா வட்டத்தினுடைய விட்டம் இதுதான், இது வந்து டி. சரிங்களா, பாருங்க இந்த சதுரத்துல இங்க இருந்து ஆரம்பிக்குது, இங்க முடியுது. அடுத்த விட்டம் இங்க இருக்குது டி, அடுத்த விட்டம் இங்க இருக்குது டி. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பக்கம் என்னது டி 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 தான், ஏன்னா சதுரம்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் என்னவோ அதே தான் இந்த பக்கம். பாருங்க இந்த லென்த்தும் இந்த லென்த் பாருங்க ஈக்குவல் தான். சரிங்களா, அப்ப இந்த பக்கம் எவ்வளோ 3D. சரிங்களா, இந்த பக்கமும் என்ன 3D தான், ஏன்னா சதுரம்னு கொடுத்துட்டாங்க.
மெஷர் பண்ணீங்கன்னா அதே 3 தான். இப்போ சதுரத்தினுடைய பரப்பு, சதுரத்தின் பரப்புக்கான ஃபார்முலா நம்மளுக்கே தெரியும், பக்கம் இன்ட்டு பக்கம். அப்ப என்ன வரும்? 3D இன்ட்டு 3D. ஓகேங்களா? 9 டி டி பெருக்குனா டி ஸ்கொயர் 9D ஸ்கொயர். அதான் ஆன்சர். எங்க இருக்கு? சி ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்ம, ஓர் எண்ணின் பாதி 64 கனமூலம் சமம் எனில் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு எண்ணுன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அதுல பாதின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ்ல பாதி 64 கனமூலம் சொல்லிட்டாங்க. 64 கனமூலம் என்ன ஆகும்? 64 கனமூலம் வந்து 4. சரிங்களா? அப்ப ஈக்குவல் என்ன போட்டுக்கலாம்? 4ன்னு போட்டுக்கலாம். எப்படி சார் 64 கனமூலம் 4? 64 கனமூலம் 4ன்னா எப்படி? 4 16, 16 4 64. 4 3 முறை பெருக்கினா தான் என்ன வருது? 64 வருது. இப்போ 64 கனமூலம் 4 அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். ரெண்டு இந்த பக்கம் என்ன? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 2ன்னு வரும். 4 2 எவ்வளோ? 8. எக்ஸ் ஈக்குவல் டு 8. அது ஆன்சர். பி ஆன்சர். நெக்ஸ்ட் சம்ம, ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ ஒரு எண்ணுன்னா எக்ஸ்ன்னு வச்சுங்க, ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைக்கிறாங்க. அப்போ எக்ஸ்ல 25% குறைக்கிறாங்க. அப்போ 25% ஆஃப் எக்ஸ் அவ்வளவு குறைக்கிறாங்க. சரிங்களா? குறைச்சோம்னா, குறைத்தல்னா கழிக்கணும்னு அர்த்தம். என்ன ஆன்சர் கிடைக்குது? 120. அதை கழிக்கும் போது 120 ஆன்சர் வருதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேட்கறாங்க, எக்ஸோட மதிப்பு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரி, ஒரு எண் எக்ஸ் எடுத்துட்டோம், அதுல இருந்து எதை கழிக்கிறாங்க? 25% ஆஃப் எக்ஸ் கண்டுபிடி, அதன் எக்ஸ் எடுத்துட்டோம், எண் மதிப்பு 25% குறைத்தால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 25% ஆஃப் எக்ஸ் அதுதான் குறைக்கிறோம். ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஆன்சர் 120. எழுதிட்டோம் 120. சரிங்களா? இப்போ எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம், மைனஸ் 25% ஆஃப் எக்ஸ்னா தெரியும், 25%னாவே வகுத்தல் 100 எழுதிக்கணும், இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர்? 120. சரிங்களா? இப்போ 25 100 கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க ஒரு 25 25ன்னு வரும், 4 25 100. ஓகேங்களா? சரி, இந்த 4 எடுத்து இங்க பெருக்குங்க. இங்க பெருக்கினா என்ன வரும்? 4x வரும். அப்போ 4x ஒரு மைனஸ் போட்டுங்க, இது 1 தான், 1 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் தான் வரும். எக்ஸ் வகுத்தல் இந்த 4 இங்க பெருக்கிட்டு ஃபுல்லா 4 போட்டுக்கிறோம், வகுத்தல் 4 ஈக்குவல் டு 120. 4x வந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா என்ன வரும்? 3x ஈக்குவல் டு 3x வகுத்தல் 4 வரும். இந்த 4 தான் கீழே இருக்கிற 4 இந்த பக்கம் வந்துருங்க. அப்போ 120 கீழே இருக்கிற 4 இந்த பக்கம் மேல வந்துச்சுன்னா பெருக்கல் 4000. ஓகேங்களா? சரி, இப்போ 3x ஈக்குவல் டு 120 இன்ட்டு 4. அப்போ x ஈக்குவல் டு 120 இன்ட்டு 4, இந்த 3 இந்த பக்கம் வந்துருங்க, டிவைடட் பை 3. சரிங்களா? இப்போ 3யும் 120 கேன்சல் பண்ணுங்க, என்ன வரும்? 4 12 மீதி 0, 0 அப்படி இல்லை, 40 4 பெருங்க, 40 4 பெருக்குன்னா என்ன வரும்? 160 கிடைக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ அந்த எண் என்னது? 160. சி ஆன்சர். சரிங்களா?